பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பணக்காரன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஏழை கஷ்டப்படுறதுக்கும் என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பணக்காரன் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் தேவையில்லாமல் ரூபா செலவு பண்ணாமல் ஆடம்பரம் செலவே இல்லாமல் அமைதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உடலை அடக்கம் பண்ணிட்டு வருவான். இதே ஒரு ஏழை வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கடனை வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணி டப்பாசு வெடித்து மோளம் அடித்து தேவையில்லாத செலவு பண்ணி அந்த உடலை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதே சமயம் அந்த உடலை அடக்கம் பண்ணுறாங்கல்ல, அந்த இறந்த ஆள் வாய்க்கு சுவையாக நல்லா சாப்பிட்ருக்க மாட்டார், நல்ல உடையை போட்டிருக்க மாட்டார், அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் உயிர் வாழும்போது. அப்போ நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆனால் இறந்த பிறகு தேவையில்லாத செலவு பண்ணுவோம். அதே பணக்காரன் இறந்த பிறகு தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டான். அவன் இருக்கும்போது அவன் நல்லா சாப்பிடுவான், நல்ல துணிமணி போடுவான், நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவான். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஏழை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். பணக்காரன் தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவான். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம். பணக்காரனாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஏழையாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவை தவிர்த்திடுங்க.